அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த ஒரு மந்திரம் போதும் எப்பேற்பட்ட மனதையும் கட்டுப்படுத்த முடியும். நம்மளோட மனதை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சா நம்மளால முடியாது எதுவுமே இல்ல. நம்மளோட மனம் ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சு நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா பல வழிகள் இருக்கு. முக்கியமான வழிங்கிறது தியானம் தான். நம்ம தியானத்துல இருந்து நமக்கு உள்ளாரியே நம்ம பாத்தீங்கன்னா தியானம் பண்ண நம்மளோட கட்டுப்பாடுக்குள்ள நம்ம மனம் வர ஆரம்பிக்கும். நம்ம மனதை எப்ப நம்ம கட்டுப்பாடு பண்ண ஆரம்பிச்சோம்னா அதன் மூலமா அடுத்தவர்களே நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஆனா நம்மளாலேயே நம்மளோட மனதை பாத்தீங்கன்னா தியானத்து மூலமா கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய நாட்கள் எடுக்க ஆரம்பிக்கும். சித்தர்கள் பாத்தீங்கன்னா இதற்காக சில மந்திரங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு வகை மந்திரத்தை நம்ம பார்க்க போறோம். இந்த மந்திரம் நம்ம ஜெபிக்கும் போது நம்மளோட உடம்புல ஒரு விதமான வைப்ரேஷன் உண்டாகும். அந்த அதிர்வலைகளால நம்மளோட மனதுல பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணலைகள் குறைய ஆரம்பிச்சு மன ஒருநிலை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மந்திரம் நம்ம தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா ரொம்ப விரைவாவே நம்ம மனம் பாத்தீங்கன்னா அடக்கம் ஆரம்பிக்கும், அடங்கவும் செய்யும். இதன் மூலியமா நம்ம எல்லாத்துலயுமே வெற்றி அடைய முடியும். அதனால பொதுவா இந்த மந்திரத்தை நீங்க எந்த ஒரு மந்திர சாபனை இல்லாம ஒரே நேரத்துல ஒரே இடத்துல அமர்ந்து தினமும் ஒரு 108 முறை நீங்க ஜெபிச்சுட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப விரைவாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மன ஒரு நிலை அடையும். நார்மலா பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சீக்கிரமா சாந்தி அடைகிற மாதிரி இருக்கும். நீங்க மெடிடேஷன் எதுவுமே இது வரைக்கும் பண்ணது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஆனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா விரைவிலே மன ஒருநிலைப்பட்டு இந்த மந்திரம் சித்தி அடைகிற மாதிரி இருக்கும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி அடைஞ்சிச்சுன்னா நீங்க அதன் பிறகு எந்த ஒரு மந்திரம் ஜெபிச்சாலும் அது ரொம்ப விரைவாகவே பலித்தம் உண்டாக ஆரம்பிக்கும். நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி உண்டாகிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இந்த மந்திரம் பார்க்கலாம்.